திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆடி கிருத்திகையின் சிறப்புகள் குறித்தும், ஆடி கிருத்திகை என்று விரதம் இருப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, என்றைக்கு விரதம் இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மாதத்தில் பல நாட்கள் விசேஷமாக பூஜைகள் செய்யப்படுகிறது, பண்டிகைகள் அனுசரிக்கிறோம். இருப்பினும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி இந்த ஆடி மாதத்தில் மட்டும் அப்படி ஒரு சிறப்பு முருகனுக்கு என்றால், சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து ஒரு தீப்பிழம்பாக உதித்த பொழுது 1008 இதழ்கள் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செந்தாமரையில் முருகப்பெருமான் உதித்தார். அப்படி உதித்தவுடன் சிவபெருமான் 6 கார்த்திகை பெண்களை அழைத்து இந்த குழந்தையை வளர்க்கும்படி உத்தரவு பிறப்பித்தார். அவர்களும் இந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி மகிழத் தொடங்கினர். அப்படி 6 பேரும் போட்டி போட்டவுடன் அந்த குழந்தை 6 குழந்தையாக மாறி 6 அன்னையர்களுடைய கைகளில் தவழத் தொடங்கியது. அந்த 6 குழந்தைகளையும் அழகாக வளர்த்து ஆளாக்குங்கள் என சிவபெருமான் கட்டளையிட்டார். சிவபெருமானுடைய கட்டளை ஏற்று அந்த 6 கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானை வளர்க்க தொடங்கினர். இதை பார்த்தவுடன் அன்னையருக்கு ஆனந்தம் பொங்க தொடங்கியது. உடனே முருகப்பெருமானை பார்ப்பதற்காக பார்வதி தேவி வந்தால் 6 குழந்தைகளும் பார்வதி தேவியை கண்டவுடன் ஓடோடி சென்று அருகில் வந்தது. அப்படி 6 குழந்தைகளையும் தேவியை கட்டி அணைத்ததும் 6ம் ஒன்றாக கந்தனாக மாறியது. ஆகவே கந்தன் என்ற நாமமும் அந்த குழந்தைக்கு உண்டு, முருகப்பெருமானுக்கு உண்டு. உடனே பார்வதி தேவி, இப்படி அற்புதமாக இந்த 6 குழந்தைகளையும் வளர்த்த நீங்கள் உங்களுடைய திருநாமத்தாலேயே முருகப்பெருமான் இனி கார்த்திகேயன் என அழைக்கப்படுவார் என பார்வதி தேவி ஒரு வரத்தையும் அவர்களுக்கு அருளினாள். அதோடு மட்டுமா, உடனே சிவபெருமானும் இந்த கார்த்திகை பெண்களை பார்த்து, இனிமேல் நீங்கள் விண்ணுலகில் இருந்து நட்சத்திரமாக ஜொலிப்பீர்கள். முருகப்பெருமானை யாரெல்லாம் உங்கள் நாளில், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தன்று வழிபடுகிறார்களோ அவர்கள் வேண்டிய வரத்தை கார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்குவார் என்ற வரத்தையும் சிவபெருமான் அருளினார். அப்படியாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த கார்த்திகை பெண்களுக்கு வரங்களை அளித்து, இனி நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக ஜொலிப்பீர்கள் என்ற ஒரு வரத்தையும் அருளினார்கள். ஆகவே தான் இந்த ஆடி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. எனவே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகை விரதம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி ஒரு வரங்கள் வந்து சேரும். இந்த நட்சத்திரத்தன்று திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தலைமை பண்பு மேலோங்கும், பதவி உயர்வு, வெளிநாட்டு யோகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கார்த்திகை விரதத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். அப்படி கார்த்திகை விரதம் என்பது இந்த ஆண்டு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக வருகிறது. பொதுவாக நட்சத்திரம் ஒரே நாளில் இருக்கும், முழுவதுமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரமானது இன்றும், அதாவது 29ஆம் தேதியும் இருக்கிறது, நாளை 30ஆம் தேதியும் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிகிறது என்பதை பார்த்து விடலாம். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இன்று 29ஆம் தேதி மதியம் தொடங்கி நாளை 30ஆம் தேதி மதியம் வரை இருக்கிறது. பொதுவாக இந்த சோமவாரத்தில் சிவனுக்கு பிடித்தமான திங்கட்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, அன்னையருக்கும் ஆடி செவ்வாய் என்பது அன்னையருக்கும் விசேஷம், முருகப்பெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை விசேஷம். இந்த ஆடி செவ்வாயன்று கிருத்திகையும் சேர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு. அப்படியாக செவ்வாய்க்கிழமை மதியம் வரை இருப்பதால் இந்த ஆடி கிருத்திகை 2 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. திருத்தணியில் இன்றைய தினம் ஆடி கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்செந்தூரில் நாளைய தினம் ஆடி கிருத்திகை என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. இப்படியாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் இன்றும் நாளையும் ஆடி கிருத்திகை விழாவானது கொண்டாடப்படுவதால் உங்கள் பகுதியில் உள்ள முருகன் ஆலயங்களில் என்று ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறதோ அன்று நீங்கள் சென்று உங்கள் அந்த முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் துவங்கலாம். பொதுவாக இந்த ஆடி கிருத்திகை விரதம் என்பது
கிருத்திகை முதல் நாள் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் துவங்கி கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிக்க வேண்டும். அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் குளித்துவிட்டு உங்கள் உபவாசத்தை துவங்க வேண்டும். பால், பழங்கள், இளநீர் முதலியவற்றை நீங்கள் உட்கொள்ளலாம். அதோடு இந்த விரதத்தை தொடங்கி அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இரவு தூங்கி எழுந்து மறுநாள் காலையில் குளித்துவிட்டு அதே உபவாசத்தை நீங்கள் தொடர வேண்டும். ஆடி கிருத்திகையில் பொதுவாக மதியத்தில் இலைபோடும் வழக்கம் பல குடும்பங்களில் இன்றும் இருக்கிறது. எனவே அந்த விரதத்தை காலை உணவை தவிர்த்து விட்டு உங்களுடைய பூஜையெல்லாம் முடித்துவிட்டு முருகனுக்கு பிடித்த நிவேதனம் செய்துவிட்டு மதியம் இலை போட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிக்கலாம். எங்களுக்கு 2 நாட்களும் இருக்க முடியாது என்று சொல்பவர்கள் ஒரு நாள் மட்டும் இருக்கலாம். உங்களுக்கு முடிந்தால் இன்றைய தினம் இருக்கலாம். முடியாதவர்கள் நாளைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை என்று காலையில் குளித்துவிட்டு ஆடி கிருத்திகை விரதத்தை அனுஷ்டிக்கலாம். மதியம் இலை போட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இரவு ஏதாவது டிஃபன் மாதிரி எடுத்துக்கொண்டு இல்லை பழங்களை மட்டும் உட்கொண்டு விட்டு முழு நாள் விரதமாக இருக்கலாம். ஆக இன்றும் இருக்கலாம், நாளையும் இருக்கலாம். 2 நாட்களும் பலன் உண்டு. ஏனென்றால் 2 நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. 2மே ஆடி மாதத்தில் தான் இருக்கிறது. அதுவும் முதல் நாள் சோமவாரம் சிவனுக்கு பிடித்தது, மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் அம்பிகைக்கு பிடித்தது, முருகனுக்கு உகந்த நாள். அப்படியாக இந்த 2 நாட்களில் உங்களுக்கு எது சௌரியப்படுகிறதோ அதில் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை நீங்கள் முழுவதுமாக பெற்றுவிடலாம். ஆடி செவ்வாய் என்பது அற்புதமான நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போன்று ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்தால் உங்களுக்கு முன்பு நான் சொன்ன அத்தனை பலன்களும் கிடைக்கப்பெறும். அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அதிகப்படியாக இருப்பது சஷ்டி விரதம் தான். இருந்தாலும் இந்த ஆண்டில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையிலும் விரதம் இருந்தால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். எனவே எப்படி இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டும் என நினைக்கிறீர்களோ அப்படியாக இந்த முருகப்பெருமான் இந்த இரட்டிப்பாக வந்திருக்கக்கூடிய ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருந்து அவர் வேண்டிய வரங்களை நமக்கு வாரி வழங்குவார். எனவே நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லங்களில் விரதமாக இருந்து முருகனுக்கு பிடித்த, அதாவது தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் என்பது நாம் எல்லா பூஜைகளுக்கும் செய்வது ஒன்று. அதோடு அன்னம் பருப்பு பாயசம் என்பதும் நம் அனைத்து விழாக்களிலும் அனைத்து பண்டிகைகளிலும் செய்து விடுவோம். ஆனால் இந்த ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு பிடித்த எது உணவு என்றால் அது திணைமாவும் தேனும் தான். அதாவது தேனுடன் திணைமாவை கலந்து வைத்து முருகனுக்கு படைத்து விட்டு நீங்கள் உட்கொண்டால் அப்படி ஒரு ஆனந்தப்படுவார் முருகப்பெருமான். அந்த திணைமாவை நீங்கள் பிரசாதமாக உட்கொள்ளலாம். அதோடு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது ஷட்கோணத்தில் முருகனுடைய அந்த சரவண பவா என்று சொல்லக்கூடிய இந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த ஷட்கோண வடிவில் 6 விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த 6 விளக்கிலும் நெய் தீபமாக இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு 5 நிமிடம் எரிந்தால் கூட போதும். அகல் விளக்கு பெரிதாக வேண்டியதில்லை. ஒரு சிறிய அளவிலான அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அப்படி ஸ்லோகம் சொல்ல தெரியாது என்றால் உங்களுடைய செல்போன் மூலமாக கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தன் அகவல், இப்படி பல கந்தனுக்கு பிடித்த விஷயங்களை போட்டுவிட்டு அதை காதால் கேட்டாலே போதும், அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக உங்கள் பூஜைகளை முடித்துவிட்டு முருகனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அரளி புஷ்பத்தை சாத்தி வாசனை புஷ்பங்களை அஷ்டோத்திரமாக சொல்லி அவருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு மேலே காக்கைக்கு உணவாக ஒரு உருண்டை அழித்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் இலை போட்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம். இப்படி முடித்தால் அந்த விரதத்தினுடைய பலன் முழுவதுமாக உங்களை வந்து சேரும். இந்த சஷ்டி விரதம் எப்படி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லி இருக்கிறோமோ அதே போன்று ஆண்டில் ஒரு முறை வரக்கூடிய ஆடி கிருத்திகை விரதமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது மாதத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்ற முறை தெரியும். அப்படி மாதந்தோறும் நாங்கள் இருப்பதில்லை, ஆடி கிருத்திகை மட்டும்தான் விரதமாக இருப்போம் என்று சொல்பவர்கள் இது போன்று விரதத்தை அனுசரித்து எல்லாம் வல்ல அந்த கார்த்திகேயனுடைய அருளையும் கந்தனுடைய அருளையும் முருகனுடைய அருளையும் ஒரு சேர பெற்று வாழ்வில் இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.